பயானை தர்த்தீப் செய்த வகையில் அஃப்ரீத் மதுவை பற்றி இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிருள்ள மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீது உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற இயற்கையான மார்க்கம். மனிதர்களின் அளவுகளாக அக்கறை செலுத்துகிற ஓர் உன்னத மார்க்கம். படித்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வதோடு நின்று விடாமல் படைப்பினங்கள் வாழ்விய விஷயங்களில் கவனம் செலுத்தும் ஓர் உரிய மார்க்கம். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால், தனி மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்கு எதுவெல்லாம் நலவுகளாக அமைந்திருக்குமோ அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவும். தனி மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்கு எதுவெல்லாம் தீமைகளாக இருக்குமோ அவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கும். இதனை நான்கு உணர்ந்து கொண்டால் இஸ்லாம் மதுவை ஏன் தடை செய்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக புரியும். அன்பிற்குரியவர்களே, மனித சமுதாயம் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தீமைகளின் மது முதலிடம் பிடித்திருக்கிறது. மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் பொருளுக்கும் மானத்திற்கும் பங்கம் விளைவிப்பதில் நிகர்மதுவே என்னும் சொல்லும் அளவிற்கு அதில் தீமைகள் கடினமானது. மனிதனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் சமுதாயத்தின் கொள்கை நோயாக இருந்து வருவது போதை தரும் இந்த மது. உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அழிவிற்கு காரணமாகவும் இருப்பது இந்த மது. இன்று மனித சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கும் மொத்த பிரச்சனைகளுக்கும் காரணமாகவும் இருப்பது இந்த மது. அதிகமான மக்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவது இந்த மது. மக்களின் உள்ளச்சோருக்கு காரணமாகவும் இருப்பது இந்த மது. மக்களின் அதிகமான இறப்பிற்கு காரணமாகவும் இருப்பது இந்த மது மட்டுமல்ல, இஸ்லாம் பாவங்களை தடை செய்வதோடு நின்று பாவத்திற்கு உறுதுணையாக தூண்டுதலாக இருக்குமோ அதையும் தடை செய்கிறது. அண்ணெல்லாம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மதுவை தவிர்த்து விடுங்கள். அன்பானவர்களே, இப்படி மதுவினால் ஏற்படும் விலைகளையும் பாவத்தைகளையும் அடுக்கிக்கின்றே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.